ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் முத்து செல்வத்துக்காக மீனா கிட்ட பைசா கேட்குறாரா? அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் மீனா சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குங்க. சரி வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். முத்து ரொம்ப நம்பிக்கையாக செல்வத்துக்கிட்ட நீ இப்போ எல்லா வேலையும் ஆரம்பி, நான் உனக்கு பைசா கொண்டு வந்து தரேன், அறுபதாங்கிலத்தை ஜாம் நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. செல்வமும் நம்பிக்கையோட கிளம்பி போகிறாரு. இதுக்கு நடுவில் நம்ம மனோஜ் ஒரு செக்யூரிட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணார் இல்லையா, அதுக்காக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லவே இல்லை. உட்காந்து ரோஹினிகிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்தா ஒரு பாடி பில்டர் மாதிரி ஒருத்தர் ஹைட்டாக வெயிட்டாக வந்து இன்டர்வியூக்கு வராரு. அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாரு மனோஜ். அந்த சீன் எல்லாமே காமெடியாக தாங்க இருந்துச்சு. அந்த பாடி பில்டர் என்ன பண்ணுறாருன்னா, காலம்புறம் சாப்பிட்றதுக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மெனு லிஸ்ட்டே கொடுத்துறாரு. இதை கேட்டதும் மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ஷாக் ஆகுது. என்னங்க ஒரு ஹோட்டலுக்கு எல்லா மெனு லிஸ்ட்டுமே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா சாப்பிட்டா தானே உங்கள் பாடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அப்போ தானே யார் வந்தாலும் வந்து துரத்தி விடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து துரத்துவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், மனோஜை தூக்கி ஒரு சுற்றுன்னு இருப்பாருங்க. அவருக்கு மயக்கமே வந்துருச்சு. ரெண்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, மங்களாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு சொங்கி போய் உட்காந்துறாரு. இதை பார்த்த கடையில் வேலை செய்கிறவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம முத்து மீனா கிட்ட வராரா, இந்த மாதிரி செல்வம் விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. முத்து என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜெயிச்சோம் இல்லையா 1 lakh அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை கொடு, செல்வத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், மீனா அதுக்கு தரமாட்டேன்றாங்க. ஏன் இவ்வளோ கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணணுமா? நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக பண்ணால் போதாதா? ஏன் ஒரு கோவிலில் போய் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு முத்து வந்து, நீ மட்டும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற, நான் பண்ணால் ஏன் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் பண்ணது வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இப்போ அவருக்கே உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் செலவு, இந்த மாதிரி கேளுங்க, கண்டிப்பாக நான் தருவேன். ஆனால் இதெல்லாம் ஆடம்பரமான செலவு, இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி காசில் நடத்தி பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணால் போதும். அவங்க பெரியப்பா பசங்க பண்ணாங்கன்னா அவங்க வசதியாக இருப்பாங்க, அதனால கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் இந்த விஷயத்தை போய் செல்வானட்ட போய் சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் முத்து கேட்குற மாதிரி இல்லைங்க, ரொம்ப கோவமாகவே கிளம்பி போகிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் மீனா சொன்னது சரிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ரோஹினி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ் கிட்ட 1 lakh அமௌண்ட்டு கேட்குறாங்க. எதுக்காக கேட்குறாங்க நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் கேட்குறாங்க. ஆனால் பொய் சொல்லி கேட்க போகிறாங்க. அதுக்கு மனோஜ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.